ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் எல்லைப் பகுதியான பஞ்சாப் ஜலந்தரில் சிக்கி தவித்த தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் 12 பேர் தமிழக அரசு அதிகாரிகளால் மீட்கப்பட்டு டில்லி வந்தனர். விமானம் மூலம் டில்லியிலிருந்து சென்னை வந்த அவர்களை அமைச்சர் நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். சார் இப்படி வந்திருக்கீங்க சார், இப்படி வந்திருக்கீங்க சார், இப்படி வந்திருக்கீங்க சார், மைக் மறைச்சிங்க சார், இப்படி வந்திருக்கீங்க சார். காஷ்மீரில் ஏற்பட்ட அந்த பதற்றமான சூழ்நிலையில் இங்கிருந்து உயர்கல்வி பெறுவதற்காக வேளாண்மை, மீன் வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு, ஆடை வடிவமைப்பு போன்ற உயர்கல்வி பெறுவதற்காக என்ஐ, எஃப்டி மற்றும் என்ஐடி உயர்கல்வி பெறுவதற்காக சென்ற மாணவ செல்வங்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றார்கள். அந்த குறுஞ்செய்தியில் எங்களை மீட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை கண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உடுக்கையில் நான் கைபோல இடுக்கண் கலைமான் நட்பு என்ற உணர்வின் அடிப்படையில் மாணவ செல்வங்களை எல்லாம் உடனே கண்டறிந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று உடனே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த அந்த மாணவ செல்வங்கள்லாம் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தாலும் இப்பொழுது 52 பேர் கண்டறியப்பட்டு இன்று காலை 3 பேர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காங்க. மீதி 12 பேர் இங்கே வந்து நம்முடைய சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவர்களை வரவேற்று அதே நேரத்தில் இவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரசூர் IAS அவர்களும் அதே போன்று ஒன்றிய அரசுடன் சேர்ந்து இணைந்து ஜம்மு காஷ்மீர் மாநில நிர்வாகத்தில் ஒருங்கிணைந்து நம்முடைய மாணவ செல்வங்களாம் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய உயிரிழந்த மேலான தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழ் பிள்ளைகளை அங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று காலையில் கூட என்னை அழைச்சு உடனே அதற்கான ஏற்பாடுகள் வர்ற பிள்ளைகளுடைய அனைவரையும் மீட்டெடுக்க வேண்டிய பணிகளை அந்த ஆணை பிறப்பித்திருக்கின்றேன். அது செய்தியை உடனுக்குடன் நான் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாணவ செல்வங்களால் மீட்டெடுக்கப்பட்டது. மேலும் இந்த பணி தொடரும். என் பேரு ரோஷி, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன். நான் வந்து யூனிவர்சிட்டியில பஞ்சாப்ல பிடெக் PhD கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நாங்கள் நியூஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வந்து வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. எங்களுக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த ட்ரோன் இதெல்லாம் வர பார்த்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கூட்டு வர சொன்னதுனால நாங்கள் வந்து கிளம்பி இங்கே டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலேருந்து இப்போ சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். சேஃபாக தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். நாங்கள் இருந்த இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு முதல் நாள் நைட்டு தான் ட்ரோன் இதாக ஆயிடுச்சு. அந்த உத்தரவு தமிழ்நாடு டீம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. டெல்லியில வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல ஸ்டே பண்ணோம். அவங்க இது ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. சேஃபா ஃபீல் பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட் அங்க இருக்கிறாங்க.
தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பாதி பேர் கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அங்கதான் இருக்காங்க, எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்கள் உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க? ராணுவ வீரர்களோட உதவி புரிஞ்சாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ராணுவ வீரர்கள் நைட் ஸ்டே பண்ணுறோம்னா அது காரணமே அவங்க தான். நாங்கள் என்னதான் பார்டர் பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்க எங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க எங்களை காப்பாற்றுறதுனால தான் சார் நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவோம். ஸோ அதனால் ராணுவ வீரர்களோட உறுதுணைக்கு ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அவசரமாக நாங்கள் வீட்டிலேருந்து சொன்னனால நாங்கள் கிளம்பும் போது நாங்கள் தமிழ்நாடு கூப்பிடும்போது தமிழ்நாடு ஹெல்ப்லைன் கூப்பிட்டப்ப அவங்க டெல்லிக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. டெல்லியிலேருந்து அப்புறம் எங்களை டெல்லியில் கூப்பிட்டு டெல்லி ஹவுஸில் ஸ்டே பண்ண வச்சு ஃபுட்டு ஸ்டேலாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எங்களை ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து திருப்பி இங்கேருந்து பிக்கப் பண்ணி வீட்டு விடுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து நான் ஆரம்ப கட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருந்தாலும் போக போக நோன்பு வந்துட்டே தான் இருக்கு. லாஸ்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி 120 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு அட்டாக் நடந்தது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். எங்கள் காலேஜ் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. கடைசி காலேஜ் சைட்லேருந்து சப்போர்ட் நாங்கள் அப்புறம் மூவ் பண்ணும் போது இமீடியட்டாக லீவ் அப்ளை பண்ணி நான் எங்களுக்கும் பிளாக் அவுட் ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் பிளாக் அவுட் ஏரியாவில் இருக்கிற பசங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நெட்வொர்க் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கும் கிடையாது, மொபைல் நெட்வொர்க்கும் கிடையாது. நன்றி.